ஆனந்த மழையில் அனைத்து அனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் அனைத்து அனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசாயா 61வது அதிகாரம் படிக்கணும்ல, குடும்ப ஜெபத்துல 61வது அதிகாரம் படிக்கலாமா? ஏசாயா 61 வாசிக்கிறிய? நானும் சேர்ந்தபடி வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெருங்குண்ட காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடித்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை தமது தேவனுடைய பணிவிடக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் நீங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். தேங்க்யூ சார். சூப்பரான வார்த்தை. 7வது வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும்னு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்ம ஜெபிச்சு முடிக்கலாமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த குடும்ப ஜெபத்துல கூட கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டி ஆவியானவரே, இன்னைக்கு நாங்க வாசித்த வேத பகுதியை போலவே எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை இன்றைய நாள் எங்களுக்கு இங்க தர போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை தந்ததற்காக நன்றி அப்ப. இந்த வார்த்தை அப்படியே எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். 2 விஷயம் பாரு. இன்னைக்கு இரட்டத்தனையான பலன் வரும். நான் 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன். கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு அது தருவார் பாரு. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு காலையிலே ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருவேன், பலன் வரும்னு சொல்லிட்டாரு. நம்ம அதுக்கு முயற்சி பண்ணாம இருந்தா எப்படி? ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாருன்னா அது நிறைவேற்ற ஒரு வல்லம் உள்ளவர்ல. அப்ப நம்மளும் ஒரு சில முயற்சி பண்ணணும். நம்ம சும்மா உட்காந்துருந்தா ஆண்டவர் எப்படி செய்வாரு? நம்ம கார் 2 ரெட்டிப்பான பலன்னா காருக்காக ஜெபம் பண்ணோம், லேப்டாப்புக்காக ஜெபம் பண்ணோம். 2 ஆண்டவர் தருவேன்னு சொல்லிட்டாரு. நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். அன்னைக்கு அந்த பேங்க் மேனேஜருடைய நம்பர் பார்த்தோம்ல, அவர் கால் பண்ணி பார்த்தா தெரியும். ஹலோ சார், குட் மார்னிங் சார். சார், அந்த கார் லோன் பத்தி கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆதார் கார்டு, வேற என்னங்க சார்? ஆதாரு. ஆமாங்க சார். இல்லை, ஜெராக்ஸ் எடுத்துட்டேன் சார். ஜெராக்ஸ் எடுத்துருக்கிறேன். வேற என்ன ப்ரூஃபுங்க சார்? போட்டோ. சரிங்க சார். கண்டிப்பா சார். ஆமா, எனக்கு ரொம்ப அவசரமா தேவைதான் சார், அதனாலதான். சரிங்க சார். இன்னைக்கே கிடைச்சிருங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, நான் வரும்போது எடுத்து வந்துடுறேன் சார். எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டேன், நான் வரும்போது எடுத்து வந்துடுறேன். ஓகே சார். தேங்க்யூ சார்.
வாவ், கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா உடனே எல்லாமே வாய்க்கப்படுது பாரு, நடக்குது. வாவ், சூப்பர், செம. என்னங்க காஃபி? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னாச்சு? ஏதோ பேங்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. காலையில தான் வாக்கு தத்தம் கொடுத்தாருல. ஆமா, என்ன வாக்குத்தத்தை கொடுத்தீங்க? உன் வெட்கத்திற்கு பதிலாய் ரெட்டிப்பான பலன் வரும்னு சொன்னார்ல. ஆமா, அவரு சொன்ன உடனே நான் முயற்சி பண்றேன். வாக்கு தத்தம் தான் ஆண்டவர் கொடுத்துட்டாருல. அப்படி என்ன முயற்சி பண்றீங்க? பேங்க்ல இவ்வளவு நாள் நான் கேட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க இன்னைக்கு கரெக்டா பேங்க்ல நான் எடுத்தோன்னே நம்மளுக்கு 4 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணிட்டாங்க கார் லோனுக்கு. 4 லட்சம் ரூபாயா? ஆமா, ஆண்டவர் நம்மளுக்கு தருவேன்னு சொல்லிட்டாருலப்பா. பாரு, பேங்க் மேனேஜர் கண்ணுல தயவு கிடைக்க கிருபை செஞ்சிருக்கிறாரு. ஏப்பா, ஆண்டவர் அப்படியே சொன்னாரு? உனக்கு ஒன்னும் தெரியல. உனக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா? விசுவாசம் வேற, நீங்க சொல்றது வேற. உனக்கு ஒன்னும் தெரியாது போ. ஆண்டவர் நம்மளுக்கு ரெட்டிப்பான பலன் ஒண்ணுக்கு சாங்ஷன் பண்றாரு, இன்னொன்னு நான் ரெடி பண்றேன். ஆண்டவர் செய்வார். ஐயோ, நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் சொல்றது நீங்க கேக்குறதே இல்ல. வீட்டுல யாரு இருக்கீங்களா? வாங்கக்கா, வாங்க வாங்கக்கா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு விஷயம், குழு லோன் வந்து நாங்க இப்போ எழுதிட்டு இருக்கோம். 9 பேரு செட் ஆயிட்டாங்க. அவரு வேற வீட்டுலதான் இருக்காரு. ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆகுது. அதான் உங்களை கேட்கலான்ட்டு வந்தேன். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். என்னம்மா, யாரு? நித்யக்கா வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லு, உள்ள சொல்லு, உட்கார சொல்லு. சரிப்பா. என்ன விஷயம்? எதுக்காக வந்தீங்க? அதனால ஒரு 9 பேர் சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஒரு ஆள் மட்டும் எங்களுக்கு பாக்கியா இருக்கு. சரி, அதான் இங்க கேட்கலாமேன்னு சொல்லி வந்தேன். எழுதுற மாதிரி இருந்தா எழுதிக்கிறீங்களா? ஏசப்பா, உமக்கு நன்றி. காலையில தான் வாக்கு தத்தம் கொடுத்தாரு, காலையில பேங்க் மேனேஜரும் லோன் கொடுக்கறாரு, இப்ப இவங்களும் வந்து குழு லோனுக்கு ஆயத்த கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய தேவன்! அவரே வீடு தேடி லோன், இந்த குழு லோன் கிடைக்கிறதுக்கு வந்திருக்காங்களே. நான் ஜாப் பண்ணதெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டாரு. அப்பாடா, எப்படியோ அந்த 2 பலனையும் நான் அடைஞ்சிருவேன். ஏன்னா அவரே வழியை திறந்திருக்கிறாரு. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, பார்ப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில நானும் பார்த்துட்டு இருக்கேன், செல்லுல ஏதோ பார்த்துட்டே இருக்கீங்க. சரி, இங்க பாரு, இந்த லேப்டாப் ஓகேவா? இது வந்து ஹெச்பில இது 1 லேக் வருது. ஆனா அதே, ஆமா, அதுவே வந்து இந்த லேப்டாப்ல பிரீமியர் வந்து 2 லேக்ஸ் வருது. இதுல எது நம்ம வாங்கலாம் சொல்லு? 1 லேக்குங்கிறீங்க, 2 லேக்குங்கிறீங்க. உனக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா? விசுவாசம் இருக்கு, ஆனா நீங்களா எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு. இங்க பாரு, ரெட்டிப்பான பலன் சொல்லியிருக்காரு. நம்ம முயற்சி பண்ணுமா? சரி, காருக்குன்னா அப்ளை பண்ணலாம்ல, அதுல பேலன்ஸ் கொஞ்சம் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. அதுல ஒரு நல்ல லேப்டாப் பாரு, அதுல கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எது வாங்கலாம்னு ட்ரை பண்ணுவோம். உனக்கு விசுவாசம் இல்ல, என்னைய பார்த்து விசுவாசத்தை கத்துக்கோ. ஏன்னா கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னா செய்வாரு. அது போய் விட்டுட்டு விசுவாசம் சொல்லாதீங்க. நீங்க கர்த்தர் செயல்பட விடுங்க. நீங்க ஏன் இப்ப அவசரப்படுறீங்க? கர்த்தர் செயல்படணும், நம்ம ஒரு முயற்சி பண்ணணுமா? 10 மணிக்குள்ள கட்டணமே 2500 ரூபா, 1500 ரூபா தான் இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அஜய்க்காவது போன் பண்ணி பார்க்கலாம். அஜய் அஜய் அஜய், சாம் பேசுறா. ஆமாண்டா அஜய், எனக்கு ஒரு 2000 போன்பேல கூகுள் பேல இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சுடுற. ஒரு 2000 மட்டும் அனுப்பிச்சுடு மச்சி. இல்லடா 10 மணிக்கு எனக்கு இது கட்டணும்டா. கார் லோனுக்கும் லேப்டாப்புக்கும் வந்துருவாங்கடா மச்சி. போன மாசம் கேட்டேன், இல்லடா போன மாசம் ஜமாளிச்சலான்னு பார்த்தேன்டா. நான் இந்த மாசம் முடியாம போயிடுச்சுடா. அது இஎம்ஐ கட்டலினா மாட்டிடுவேன்டா. அதனாலதான்டா. சரி, அது இருக்கான்னு பாருடா, இல்லைன்னு சொல்லாதடா. சங்க இல்லடா சின்ன எழுத்துடா, ப்ளீஸ்டா. நீ மாசம் அப்படி கேட்க மாட்டேன்டா. அடுத்த மாசம் நான் ரெடி பண்ணிடுவேன்டா. ப்ளீஸ்டா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா மச்சி. டேய்
இவனும் கட் பண்ணிட்டானே, டைம் ஆயிடுச்சு, என்ன செய்யறது? சரி, பிரவீனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். பிரவீன், பிரவீன் ஒரு 2000 தான் அனுப்பிச்சுடுறா. ஆமா மச்சி, கொஞ்சம் எமர்ஜென்சிடா. இல்லடா, இந்த கார் லோனுக்கு தான் கட்டணும், பணம் 10 மணிக்கு கட்டணும்டா. ஆமா மச்சி, ஏதாவது இருந்தா அனுப்பிவிட மச்சி, கொஞ்சம் ப்ளீஸ்டா. பாடுறா பாக்குறியா? சரிடா, நான் வெயிட் பண்றேன், நீ அனுப்பிவிடுன்னு வெயிட் பண்றேன். சரிடா, ஓகேடா. அனுப்பிடுவான்ல தெரியல, என்ன செய்யுதுன்னு தெரியல. வாழ்க்கை இது. ஆண்டவரை இவ்வளோ தேடுறோம், ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தையும் தர மாட்டேன்றாரு. இப்படி பிரச்சனையில வந்து மாட்டி நிக்கிறேன். இருக்கீங்களா வீட்டுல? குழு லோன் வாங்குனீங்கல்ல, என்னாச்சு? பணம் இன்னும் கட்டாம இருக்கீங்க. எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு கட்ட வேண்டிய டேட்டு. எல்லாம் அங்க நின்று சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன இன்னும் கட்டாம இருக்கீங்க? நீ என்ன பண்றது? நான் உங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? நீங்க என்னமோ பெருசா ஆர்டர் கொடுத்தாரு அப்படி இப்படின்னு பெருசா சந்தோஷப்பட்டீங்க. இப்ப என்னமோ லோனே கட்டாம இருக்கிறீங்க இத்தனை நாளா. என்ன பண்றது? சீக்கிரமா கட்டுங்க. இப்ப உடனே கட்டி ஆகணும். சீக்கிரம் ரெடி பண்ணி தாங்க. அக்கா இல்லைங்கக்கா, ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கக்கா. நான் அதுக்குள்ள காசு ஜமாளிச்சு கொடுத்துட்றேன். எப்படியாவது சொல்லுங்கக்கா, அந்த 9 பேர் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேங்க்கா. சாரிக்கா, இப்படி பண்ணதுக்கு. நான் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் இப்ப. சாரிங்கக்கா. என்ன பண்றேன்னு தெரியலையே, இப்படி கனல்ல மாட்டிட்டனே. இப்ப வந்து கார் எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த 6 மாசத்துல நம்ம வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இந்த கடல்ல இருந்து எப்படி நான் மேல வர்றது தெரியல. ஏசப்பாலாம் இல்ல, அவரு என் பேர். அவரு இருந்தா ஏன் இப்படி இருக்கணும்? நான் இனி சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன். சர்ச்சுக்கெல்லாம் இனி போக மாட்டேன். இல்லம்மா, நான் உயிரோட இருக்கிறது வேஸ்ட். இல்ல, இந்த கடன்ல இருந்து எப்படி நான் மேல வரும்னு தெரியல. இப்ப வந்து மாசம் வந்து திட்டிட்டு போறான். இப்ப வந்து கார் எடுத்துட்டு போயிடுவாங்க, லேப்டாப் இப்ப வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏசப்பா அவ்வளவு வார்த்தை சொல்றல, நம்மளுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாதா ஏசப்பா? நீங்க அவசரப்பட்டு நீங்க முடிவு எடுத்துட்டு ஏசப்பா மேல ஏப்பா பழி போடுறீங்க? அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருல்லப்பா, அதை நம்பிதானே நான் செஞ்சேன். அவர் வார்த்தை தந்தது உண்மைதான்ப்பா. வார்த்தை கொடுத்தவர் அவர் தான் நிறைவேற்றுவாரு. நீங்க முயற்சி எடுத்து நீங்க நிறைவேற்றுனீங்கன்னா இவ்வளவு புலம்பி என்ன பிரயோஜனம்? இந்த சமாதான குறைவுக்கு யார் காரணம்? நீங்க தானே. இந்த நிம்மதி கெட்டதுக்கு யார் காரணம்? நீங்க தானே. கர்த்தர் வார்த்தையை தந்தது உண்மைதான். ஆனா அந்த வார்த்தைக்காக நீங்க காத்திருந்தீங்க. கர்த்தர் செயல்படுறதுக்கு நீங்க காத்திருந்தீங்களா? சொல்லுங்க. நீங்களா தானே முயற்சி எடுத்தீங்க, நீங்க தானே லோன் வாங்குனீங்க, நீங்க தானே பிரயாசப்பட்டீங்க. கர்த்தருடைய முயற்சி, கர்த்தருடைய செயல்பாடு ஒரு துளியாவது இருந்ததா? நான் ஒன்னே சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிற வரையும் நம்ம நிறைய நேரத்துல காத்திருக்கிறோம். நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க எல்லாருமே அப்படிதான். நான் எத்தனை பேர்த்த நம்ம பார்த்திருக்கோம் சொல்லுங்க. நிறைய பேர் வார்த்தைக்காக காத்திருக்காங்க, ஆனா அவர் செயல்படுறதுக்கு காத்திருக்கிறதே இல்லை. தாமதமாக நினைக்கிறாங்க. நம்மளுடைய பார்வைக்கு அது தாமதமா இருக்கும். கர்த்தர் வார்த்தை தந்ததுக்கு அப்புறம் அது தாமதமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய பார்வையில அது ஏற்ற வேலையா இருக்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தையை தந்தாரு, உடனேவா ஆண்டவர் நிறைவேற்றினாரு. ஆண்டவருக்கு எப்ப ஏற்ற வேலையோ அப்பதான் ஆண்டவர் நிறைவேற்றினாரு. ஆனா ஆபிரகாம் அவசரப்பட்டு எடுத்த அந்த ஒரு முயற்சி எவ்வளவு பெரிய காரியத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. இன்னைக்கு அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில பாருங்க, எவ்வளவு பெரிய சமாதான குறைவு, எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய அவமானம். நான் ஒன்னே சொல்றேன்ப்பா, இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரை செயல்பட விடலாம். ஆண்டவருக்கு சுத்தம் இல்லாம நம்ம எந்த காரியத்தையுமே செய்ய வேண்டாம். சரியாப்பா? ஆண்டவர் வார்த்தையை தந்துட்டாரு. இனி நம்மளோட முயற்சி எதிர தெரியுமா இருக்கணும்? ஜபத்துல மட்டுமா தான் இருக்கணும். ஒரு துளி கூட நம்ம மாம்சம் செயல்படவே கூடாதுப்பா. நம்ம ஆண்டவர் எப்பெல்லாம் வார்த்தை தராரோ அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜபத்துல மட்டும் வைப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரு. நீங்க சோர்ந்து போகாதீங்க. சரிங்களா? நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். பலனா இருங்க. எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. வாக்குத்தத்தம் கொடுத்தோடனே நான் தான் மாம்சத்துல நிறைய முடிவெடுத்தேன். எல்லாம் பேங்க் லோன் கிடைக்குது,
குழு லோன் கிடைக்குதுன்னு அது கர்த்தருடைய திட்டம்னு நான் நினைச்சிட்டேன். இல்ல, அது என்னுடைய முயற்சி. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். ஒருவேளை நான் இந்த காரை வாங்குறதும் இந்த லேப்டாப் வாங்கினதும் நான் முயற்சி பண்ணனாலதான் அது வேதனை. இல்ல கர்த்தரே அதை கொடுத்திருந்தாருன்னா இந்த வேதனை இருந்திருக்காது. எனக்கு இப்ப புரியுது, இனி இந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன். என் முயற்சி எதுல இருக்கும்னா, என் வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு அதை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்றதுலதான் என் முயற்சி இருக்கும். நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டு என்னை தூக்கி எடுப்பாருன்னா எனக்கு உணர்வு அடைஞ்சிட்டேன், கண்டிப்பா எனக்கு உதவி செய்வார்ப்பா. நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். தேங்க்யூ.